ஆசியாவின் மிக உயரமான 276 அடி உயரம் கொண்ட மரத்தை தேட 10 ஆண்டுகள் செலவிட்டிருக்காங்க விஞ்ஞானிகள். தைவானின் கரடுமுரடான மலைக்காடுகளுக்குள்ளால தொலைதூரத்தில் மறைந்திருந்த கிழக்கு ஆசியாவிலேயே அறியப்பட்டதிலேயே மிக உயரமான மரத்தை ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டிருக்காங்க. இது 84.1 மீட்டர், அதாவது 276 அடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான தைவானிய ஃபிர் மரம். தைவானின் வன ராட்சத மரங்களை கண்டறிய ஒரு தசாப்த கால தேடல் பணி 2014ஆம் ஆண்டில் தொடங்கியது. அப்போது தைவான் ட்ரீ சீக்கர்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு பல்துறை குழு அந்த தீவின் மிகப்பெரிய மரங்களை கண்டறிந்து ஆவணப்படுத்துவதற்கான ஒரு முறையான முயற்சியை தொடங்கியது. இந்த குழுவில் சூழலியலாளர்கள், தொழில்முறை மரம் ஏறுபவர்கள், புவியியலாளர்கள், தொலை உணர்வு நிபுணர்கள் உள்ளனர். இவர்கள் பிரம்மாண்டமான தைவானிய ஃபிர் மரங்களை தேடி தைவானின் தொலைதூர மலைப்பகுதிகளை பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து வருகின்றனர். 2023ஆம் ஆண்டில் 84.1 மீட்டர் உயரம் கொண்ட அந்த அசாதாரண மரத்தை அவர்கள் அளந்த பொழுது தைவானிலும் கிழக்காசியா முழுவதிலும் இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே மிக உயரமான மரமாக அமைந்தது. தைவான் ஏன் வானுயர்ந்த மரங்களின் தாயகமாக விளங்குகிறது? தைவானின் மிக பழமையான காடுகளில் பெரும்பாலானவை பல தசாப்தங்களாக நடந்த தொழில்முறை மரம் வெட்டுதலிலிருந்து தப்பி பிழைத்தது. காரணம், மிகவும் செங்குத்தான, அணுக முடியாத அளவுக்கு மோசமான நிலப்பரப்புகள் மரம் வெட்டும் நடவடிக்கைகளின் வரம்பிற்கு அப்பாற்பட்டு இருந்தது. லட்சக்கணக்கான மரங்களுக்கு மத்தியில் சாதனை படைக்கும் ஒரு சில மரங்களை கண்டுபிடிப்பது ஒரு மாபெரும் சவாலாக அமைந்தது. பாரம்பரிய கள ஆய்வுகள் பெரும்பாலும் தவறான உயர மதிப்பீடுகளையே அளித்தது. ஏனென்றால் அடர்ந்த காடுகளின் விதானங்கள் துல்லியமான அளவீடுகளை செய்வதை கடினமாக்கியது. இதை சமாளிக்க ஆராய்ச்சியாளர்கள் தொலை உணர்வு நிபுணர்களுடன் இணைந்து காடுகளின் மிகவும் விரிவான முப்பரிமாண வரைபடங்களை உருவாக்கும் திறன் கொண்ட வான்வெளி லேசர் ஸ்கேனிங் தொழில்நுட்பமான LIDAR லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கினர். இந்த ஒளி கண்டறிதல் மற்றும் தூர அளவீடு தொழில்நுட்பம் தேடலை சுருக்கியது, ஆனால் மலைப்பாங்கான நிலப்பரப்புகளில் ஆயிரக்கணக்கான தவறான முடிவுகளையும் தந்தது. அங்குள்ள செங்குத்து பாறைகளும் செங்குத்தான சரிவுகளும் தானியங்கி அளவீடுகளை அடிக்கடி குழப்பியது. இந்த பெரிய சிக்கலை தீர்க்க குடிமக்களுடன் சேர்ந்து விஞ்ஞானிகள் உதவினார்கள். முழுமையாக கணினி மென்பொருளை சார்ந்திருப்பதற்கு பதிலாக LIDAR தரவுகளை பகுப்பாய்வு செய்ய உதவுமாறு ஆராய்ச்சியாளர்கள் பொதுமக்களை அழைத்தனர். 2020ஆம் ஆண்டு முதல் நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் காடுகளின் படங்களை ஆய்வு செய்து வரைபட பிழைகளிலிருந்து உண்மையான பிரம்மாண்ட மரங்களை வேறுபடுத்தி காட்டினர். அவர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக அமைந்தது. தானியங்கி அமைப்புகள் பிரம்மாண்ட மரங்களாக இருக்கக்கூடியவற்றில் சுமார் 93% தவறாக வகைப்படுத்தியிருந்ததை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். 2022ஆம் ஆண்டின் இறுதியில் எல்லோருடைய இந்த ஒத்துழைப்பு காரணமாக தைவான் பிரம்மாண்ட மர வரைபடத்தை உருவாக்கியது. இது தீவு முழுவதும் 65 மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்ட 941 மரங்களை அடையாளம் காட்டியது. புதிய வரைபடத்துடன் ஆராய்ச்சியாளர்கள் 2023ஆம் ஆண்டு சந்திர புத்தாண்டு காலத்தில் அந்த மரத்தை ஆராய புறப்பட்டனர். இந்த பயணத்தில் ஒரு ஆற்றின் ஓரமாக ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 2 நாட்கள் செங்குத்தான மலைப்பகுதிகளில் ஏறி இறுதியாக அந்த மாபெரும் தைவானியா தேவதாரு மரத்தை அந்த குழுவினர் அடைந்தனர். தொழில்முறை மலையேறுபவர்கள் மரத்தின் உச்சிக்கு ஏறி ஒரு அளவிடும் டேப் மூலமாக மேலிருந்து கீழாக அளந்து சாதனை உயரமான 84.1 மீட்டரை உறுதி செய்தனர். பென்யா மலைக்கு அருகில் ஒப்பீட்டளவில் ஒரு சிறிய பரப்பளவில் 65 மீட்டருக்கும் அதிகமான உயரமுள்ள ஏராளமான மரங்கள் ஒன்றாக வளரும் ஒரு பகுதியை விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டனர். தங்கள் முதல் வருகைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு பயணத்தின் பொழுது அந்த ஆய்வுக்குழு ஏறக்குறைய 30 பிரம்மாண்டமான தைவானியா ஃபிர் மரங்களை கொண்ட ஒரு பழமையான மரக்காட்டை கண்டனர். இது இதுவரை ஆவணப்படுத்தப்பட்டவற்றிலேயே மிகப்பெரிய மரக்கூட்டங்களில் ஒன்றாகும். தைவானின் மிக உயரமான சில மரங்களை கொண்ட ஒரு பழமையான பள்ளத்தாக்கில் 2024 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் அந்த காடு மிக அதிக அளவிலான கார்பனை சேமித்து வைத்திருப்பது கண்டறியப்பட்டது. இது உலகில் அறியப்பட்ட கார்பன் வளம் மிக்க சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றாக அதனை நிலைநிறுத்தியது. இந்த பழமையான காடுகள் வளமான பல்லியூர் பெருக்கத்தை ஆதரிப்பதோடு உலகளாவிய காலநிலையை ஒழுங்குபடுத்துவதற்கும் உதவுவதோடு முக்கிய இயற்கை கார்பன் நீர்த்தேக்கங்களாகவும் செயல்படுகின்றன என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இத்தீவு முழுவதும் சுமார் 5000 தாவர இனங்கள் வளர்வதாக ஆராய்ச்சியாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர். அதேவேளையில் தைவானின் நிலப்பரப்பில் சுமார் 60% காடுகளால் சூழப்பட்டுள்ளதாக
உருவானதுடன் அங்கு ஏறதாழ 950 மில்லியன் மரங்கள் வளர்ந்து வருகின்றன.